ஈரான் அரசாங்கம் மீண்டும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட போக்கஸ்குள்ள வந்திருக்குதுங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஈரானுக்கு வித்ததா நம்பப்படக்கூடிய ஒரு நியூக்ளியர் டிசைனை வச்சு ஒரு பேசிக்கான அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான வேலையில ஈரான் இறங்கிட்டதா நம்பப்படுதுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, க்ரூடான அணு ஆயுதம்னா என்ன, பாகிஸ்தான் எப்போ இந்த அணு ஆயுதத்தோட டிசைனை ஈரானுக்கு வித்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப்பை நேற்று இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சந்திச்சு பேசியிருக்காப்படி. ட்ரம்ப் பதவியேற்றுக்கிட்ட பிறகு வெளிநாட்டிலிருந்து ஒரு பிரதமர் முதல் முறையா அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி ட்ரம்ப்பை சந்திக்கிறது இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்புக்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் உண்டுங்க. அதுல முதல் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சரி, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சரி, ஈரான் இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ரெண்டு நாடுகளுக்குமே இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈரானை இந்த வீக்கான பொசிஷன்ல இருந்து எக்காரணத்தை கொண்டும் மறுபடியும் முதல்ல இந்த மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துட விடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் அரசாங்கம் ரொம்பவே குறியா இருக்குதுங்க. மறுபக்கம் ஈரான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லாவே தெரியும், இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் கிட்ட ஒரு டிட்டரன்ஸ் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி. இவ்வளவு நாளா கூட ப்ராக்சி போர்சஸ் இருந்தாங்க, இப்ப அவங்களும் இல்லை. தங்களுடைய நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பை உடனடியா உறுதி செஞ்சாக வேண்டிய சூழ்நிலை ஈரானுக்கு இப்ப ரொம்பவே இருக்குது இல்லையா. இதனாலதான் ஈரான் அரசாங்கமும் சமீபத்தில் பெரிய அளவுக்கு டிஃபென்ஸை நோக்கி அவங்களோட போக்கஸ் அப்படிங்கறத திருப்பி இருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய Su-35 விமானங்களை ஈரான் அரசாங்கம் இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வாங்குறதுக்கான ஆர்டர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, சைனால இருந்து ஒரு மர்ம கப்பல் ஈரானை நோக்கி இப்ப வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஒரு கப்பல்ல சோடியம் பெர்குளோரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கிறதா நம்பப்படுது. இந்த சோடியம் பெர்குளோரேட் அப்படிங்கிற கெமிக்கல் எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிசைல்ஸை நிறைய உற்பத்தி பண்றதுக்காக தான் இந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கறத பயன்படுத்தப்படும். இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கெமிக்கலை மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். இந்த கெமிக்கலை சில நாடுகளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்கன்னா எந்த நாடுகளுமே இந்த பர்டிகுலர் கெமிக்கலை அந்த நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கெமிக்கல் இருந்தால் தானே மிசைல்ஸை தயாரிப்பாங்க, இல்லை அப்படின்னா மிசைல்ஸை தயாரிக்க முடியாது இல்லையா. சிம்பிளா இதுதான் இதோட நோக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஈரான் மேலேயுமே அந்த ஒரு தடை அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஈரானுக்கு எந்த நாடுகளும் இந்த சோடியம் பெர்குளோரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கலை ஏற்றுமதி செய்யக்கூடாது. ஆனால் சைனாவிலிருந்து இந்த கிளம்பின இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா அவங்களோட டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த பர்டிகுலர் கப்பல்ல இந்த கெமிக்கல் தான் லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உளவு தகவல் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு ரீச் ஆயிருக்குது. இந்த கப்பல் பாத்தீங்கன்னா இப்போ ஈரானை நோக்கி போயிட்டு இருக்கிறதாகவும் நம்பப்படுது. கண்டிப்பா இந்த கெமிக்கல்ஸை வச்சு ஈரான் அதிக அளவுக்கு மிசைல்ஸை தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஆனா இந்த மிசைல்ஸ் ஈரான் அவங்களே மொத்தமா வச்சுக்க போறாங்களா, இல்ல ரஷ்யாவுக்கும் சேல்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மிசைல்ஸ் ஈரானினுடைய பாதுகாப்புக்காக வைக்கப்படும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த வகையான டவுட்டுமே தேவையில்லை. ஈரான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி அவங்களோட டிஃபென்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இந்த அணு ஆயுதத்தை எப்படியாச்சும் தயாரிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை பயன்படுத்தி ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஒரு ஐடியாவை முன் வச்சிருந்தாங்க. ஆனா அதை பாத்தீங்கன்னா ஈரான் அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. நம்ம அதிலேயே சொல்லியிருந்தோம், என்னதான் அப்படி ஒரு ஆயுதம் தயாரிச்சாலுமே கூட அதனுடைய வெடிப்பு திறன் அப்படிங்கிறது அணு ஆயுதம் மாதிரி இருக்காது. சாதாரண ஒரு கன்வென்ஷனல் பாம் மாதிரி தான் இருக்கும். பெரிய டேமேஜ் அப்படிங்கறத ஏற்படுத்தாது. மற்றபடி ரேடியோ ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கும், பட் ஒரு ஸ்மால் லெவல்ல மட்டும்தான். அதனால அப்படி ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறது ஒண்ணுதான், அந்த டர்ட்டி பாம்ஸ் சொல்லக்கூடிய மாதிரியான ஆயுதங்களை தயாரிக்கிறது ஒண்ணுதான், பெரிய டிஃபரன்ஸ் வராது அப்படின்னு சொல்லி ஈரான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராசஸை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு வழியில இந்த அணு ஆயுதத்தையே சீக்கிரமா தயாரிக்கணும்
அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய சுப்ரீம் லீடரான அயத்துல்லா அலி காமினியினுடைய தலைமையில் ஒரு சில நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ரொம்பவே சீக்கிரட்டா ஒரு ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூடான அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த க்ரூடான அணு ஆயுதம் தயாரிக்கிறது ரொம்பவே ஃபாஸ்டா பண்ணிட முடியும். அதற்கான டிசைனை ஆல்ரெடி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வித்துருச்சு. நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஏக்யூ கான் அப்படிங்கிறவரை பத்தியும் தெரியும். பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதும் தெரியும். அதை பத்திலாம் நம்ம ஆல்ரெடி ரொம்பவே டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. பாகிஸ்தானோட அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்டான ஏக்யூ கான் ஈரானுக்கு ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான சீக்ரெட்ஸ் எல்லாம் வித்த பொழுது பாத்தீங்கன்னா இந்த க்ரூடான அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான ஒரு டிசைன் அப்படிங்கறதையுமே சேர்த்து வித்துட்டதா சொல்லப்படுதுங்க. சரிப்பா, இந்த க்ரூடான அணு ஆயுதம்னா என்ன, அதற்கும் மற்ற அணு ஆயுதங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. எப்படி ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல யுரேனியத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதோ அதே மாதிரி அந்த ஒரு அணு ஆயுதத்தோட டிசைன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிசைனை பொறுத்து தான் அதை மிசைல்ஸ்ல ஃபிட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறதே டிசைட் பண்ண முடியும். மிசைல்ஸ்னால பாத்தீங்கன்னா எப்படி ஒரு அணு ஆயுதம் இருந்தாலும் அதை கேரி பண்ணிட்டு போயிட முடியாது. அந்த மிசைல்ல ஃபிட் பண்ணக்கூடிய டிசைன்ல அந்த அணு ஆயுதம் இருந்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் மிசைல்னால அந்த ஒரு அணு ஆயுதத்தையே கேரி பண்ணிட்டு போக முடியும். இதனாலதான் சில மிசைல்ஸை தயாரிக்கும் போதே பாத்தீங்கன்னா நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மிசைல்ஸை தயாரிக்கும் பொழுதே இந்த அணு ஆயுதம் ஃபிட் ஆகிற மாதிரி தான் அதை தயாரிச்சே இருப்பாங்க. அதே வகையில இந்த மிசைல்ஸ்ல ஃபிட் ஆகிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த அணு ஆயுதமும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு டிசைனை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல எல்லா அணு ஆயுதங்களையுமே ஃபாலோ பண்றாங்க. ஆனா இந்த க்ரூடான அணு ஆயுதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 1945ஆம் ஆண்டு இந்த உலகத்தினுடைய முதல் அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்ட பொழுது என்ன ஒரு டிசைன் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சோ அந்த ஒரு டிசைனை தான் நம்ம க்ரூடான அணு ஆயுதம் அப்படின்னு சொல்றோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையா அமெரிக்கா இந்த அணு ஆயுதத்தை தயாரிச்ச பொழுது அதை மிசைல்ஸ் மூலமா லான்ச் பண்ண முடியாதுங்க. இதனாலதான் ஜப்பான் மேல அணு ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்திய பொழுது பிளைட்ல போய் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்ப அதோட சைஸும் பெருசு, அந்த மிசைல்ஸ்ல மவுண்ட் பண்ற மாதிரி அதை வடிவமைக்கவும் இல்லை. அந்த காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அது போதுமானதா இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஒரு டிசைன் அப்படிங்கிறது சுத்தமாவே சூட் ஆகாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானத்துல போயிட்டு அதை டெலிவர் பண்றதை விட ஒரு மிசைல் மூலமா ஒரு நாட்டு மேல அதை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். மிசைல்ஸ் யூஸ்வலாவே ஜெட்டை விட ஸ்பீடா போகும், ஈஸியா டெலிவரும் பண்ணிட முடியும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெட்ல போனா அந்த எதிரி நாட்டினுடைய ஜெட் விமானம் பாதி வழியிலேயே அதை வழிமறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நடுவானத்துல வச்சு சுட்டு வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால தேவையில்லாம பல நாடுகளும் பாதிப்புக்குள்ளாகலாம். இந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஜெட்ல கொண்டு போயிட்டு அந்த அணு ஆயுதத்தை போடுறது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உளவுத்துறை அப்படிங்கிறதும் இன்னைக்கெல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்குது. ஈரான்ல இருந்து இப்போ ஒரு பிளைட் இஸ்ரேலை நோக்கி டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அது டேக் ஆஃப் ஆகவே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அந்த தகவல் போயிடும். ஓகே, இப்படி ஒரு பிளைட்டை ஈரான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இஸ்ரேலை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளைட் இஸ்ரேலை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே நடுவானத்துல சிரியா மேலேயோ ஜார்டன் மேலேயோ மற்ற நாடுகள்ல வச்சு வழிமறிச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி ஜெட்ல போயிட்டு போடுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி ஒரு நாடு ஜெட்ல போயிட்டு போடுற அப்படின்ட்டு போனாங்க அப்படின்னா அவங்க அந்த நாட்டை ரீச் பண்றதுக்குள்ள அந்த நாடு இப்ப இஸ்ரேலே இருக்குதுன்னா இஸ்ரேலே பாத்தீங்கன்னா மிசைல் மூலமா அதுக்கு முன்னாடியே ஈரான் மேல ஒரு தாக்குதலை நடத்திட முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மிசைல் ஃபாஸ்டா இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு ஓல்டு டிசைனை இப்ப யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஆனா இப்ப ஈரானுக்கு அதை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த ஒரு டிசைன்ல அணு ஆயுதத்தை தயாரிக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமா அவங்களால தயாரிச்ச முடியும். அது மட்டும் இல்ல, அந்த ஒரு டிசைனை பாகிஸ்தான் அவங்களுக்கு வித்ததுனால அவங்க கையிலேயே இப்ப இருக்கிறதா நம்பப்படுது. கண்டிப்பா அந்த டிசைனை பேஸ் பண்ணி ஒரு அணு ஆயுதம் தயாரிச்சாங்கன்னா அதை பயன்படுத்தலாம் முடியாதுங்க. ஆனா ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த மாதிரி அணு ஆயுதத்தை சோதனை பண்ணி இந்த உலகத்துக்கு நாங்களும் ஒரு அணு ஆயுத நாடா மாறிட்டோம்ங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஈரானால கொடுத்துட முடியும். என்னதான் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியலனாலும் ஒரு அணு ஆயுத நாடா மாறிட்டாங்கன்னா அதுக்கு மேல ஈரானை ஃபோர்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் கிரியேட் ஆகும் இல்லையா. அதையாச்சும் நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிசைனை இப்ப ஈரான் கையில் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் இப்ப அமெரிக்காவினுடைய காதுகளுக்கும் போயிருக்குது. இந்த விஷயத்தை பத்தியும் பேசுறதுக்காக தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இப்போ அமெரிக்காவில் இருக்கா. அப்படி சரிப்பா, அப்ப அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஏதாச்சும் தாக்குதல்
நடத்த வாய்ப்புண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ட்ரம்ப்பே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நாங்க பேச்சுவார்த்தை தான் நடத்துவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் கலந்துக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதன் விளைவா எங்களுக்கு நடுவில் ஒப்பந்தம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்படி. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதற்கான நகர்வுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் இந்த மாதிரி ஒரு க்ரூடான அணு ஆயுதத்தை தயாரிச்சு அதை யூஸ் பண்ணவே முடியாம சும்மா வச்சிருக்கிறது ஈரானுக்கு ஒரு டிட்டரன்ஸை கொடுக்குமா கொடுக்காதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.